சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 16/2/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்குவோம். இன்றைய தினம் விஸ்வாவசு மாசி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தசி திதி மாலை 5:34 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அமாவாசை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் இரவு 8:46 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 8:46 வரை, அதாவது திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வரியான் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா ஷகுனி அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே போதாயன அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அந்த போதாயன சூத்திரத்தை பின்பற்றுபவர்கள் இன்றைய தினமே அந்த அமாவாசைக்குரிய முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரவண விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. திருவோண நட்சத்திரம் என்பது ஒன்றாக இணைவதால் இந்த நாளிலே அந்த திருவோணம் அப்படிங்கிறது தான் திருவோண விரதம் அல்லது ஸ்ரவண விரதம் என்ற பெயரிலும் கொடுத்திருப்பார்கள். இது போக சோம ஸ்ரவண யோகம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. இது என்ன சோம ஸ்ரவண யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய திங்கட்கிழமை நாளும் அந்த சிரவண நட்சத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய திருவோணமும் ஒன்றாக இணையக்கூடிய நாளைத்தான் சோம ஸ்ரவண யோகம் என்ற பெயரிலே கொடுத்திருப்பார்கள். இன்றைய தினம் இரவு 8:46 வரைக்குமே இந்த திருவோண நட்சத்திரங்கிறது இருக்கு. சரி சார், இதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, இதை நாங்க தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம்னு சொன்னா ஓஷதீனாம் அதிபதிகி சோமாய நமஹா என்று வேதம் சொல்லும். அதாவது ஒரு மருந்து உண்ண அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறா இல்லையா, ரொம்ப நாளா நீண்ட நாட்களாக ஒரு வியாதிங்கிறது நம்மளை போட்டு படுத்திகிட்டே இருக்குன்னு சொன்னா இன்றைய தினம் அந்த மருந்தினை இறைவனை நினைத்து அந்த மருந்தினை சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த மருந்தானது நல்லபடியாக வேலை செய்து நம்முடைய நோயானது வெகு விரைவில் நீங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. ஓஷதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மருந்துகளை உண்பதற்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இல்ல புதுசா ஏதோ ஒரு சித்த வைத்தியம் அல்லது ஒரு ஆயுர்வேதிக் மெடிசின் நான் எடுத்துக்கணும்னு சொன்னா இந்த நாள் முதல் தாராளமாக நீங்கள் அதனை துவக்கலாம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:34 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:11 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 5:20 சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை 6:14 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:55 முதல் காலை 6:34 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:01 முதல் 9:28 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:55 முதல் மதியம் 12:23 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:50 முதல் 3:17 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:55 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:40 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்க. நமது சாஸ்திரா சேனலில் திருக்கோவிலூர் KB ஹரிபிரசாத் சர்மா அவர்கள் வழங்கும் தினசரி பஞ்சாங்க குறிப்பு, ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை உள்ளடக்கிய நிகழ்ச்சி அனுதினம் ஆனந்தம். தினம்தோறும் அதிகாலை 5:45 மணிக்கு. இத்துடன் திங்கட்கிழமை தோறும் உபன்யாச நிகழ்ச்சி, புதன்தோறும் அறிந்த புராணமும் தெரியாத கதைகளும், வியாழந்தோறும் வேதபுரி பிரம்மஸ்ரீ H யுவராஜ சாஸ்திரிகள் வழங்கும் நீதி சாஸ்திரம், வெள்ளிக்கிழமை தோறும் அபீதாஸ்ரீ வழங்கும் ஸ்திரீ டைம் ஆகிய சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நம்ம சாஸ்திரா சேனலில் மாலை 5 மணி முதல் ஒளிபரப்பாகிறது. மறக்காம பாருங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ.
இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஜாதகத்தில் கிரகங்கள் நின்ற பலன் அப்படிங்கிறத வரிசையா பார்த்துட்டே வரும். அந்த வரிசையிலே சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் வரைக்கும் பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, லக்ன பாவகம் முதல் 12 பாவகங்கள் வரை சனி என்கின்ற கிரகம் நின்றால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். பொதுவா சனியை பொறுத்தவரை நம்ம அசுப கிரகம் என்ற பெயரிலே அழைத்தாலும், சனி என்பவர்தான் கடுமையான உழைப்பாளி அப்படின்னு வந்தா அந்த உழைப்பை கொடுக்கக்கூடியவரும் சனி என்பவர்தான். அதே நேரத்திலே அதிகப்படியான சோம்பல் தன்மையை கொடுக்கவரும் சனி என்கின்ற கிரகம்தான். ஆக நம்ம எப்படி செயல்படுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் சனியினுடைய பலன்களானது அமையும். முதல்ல சோதனை பண்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் சோதனை பண்ணா கூட அந்த சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு எவன் ஒருவன் கடுமையாக உழைக்கிறானோ அவனுக்கு மேலும் மேலும் சோதனைகளை தந்து அவனை கொண்டு போய் உச்சத்துல உட்கார வைக்கக்கூடிய கிரகம் என்பதும் சனிதான். அதே நேரத்தில் முதல்ல கொஞ்சம் சுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சோம்பல் தன்மையோடு இருப்பார்கள். அதுபோல் சோம்பல் தன்மையோடு இருப்பவர்களுக்கு மேலும் மேலும் சுகத்தினை கொடுத்து 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 அவர்களை முழு சோம்பேறிகளாக்கி அவர்களை அதல பாதாளத்திற்குள் தள்ளக்கூடிய கிரகம் என்பதும் சனிதான். இதனை நினைவில் கொண்டு விட்டு மேற்கொண்டு தொடரலாம். ஆக ஒரு லக்ன பாவகத்திலே சனி என்கின்ற கிரகம் இருந்தால் அவர் நல்ல பலம் பெற்றிருந்தால் கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பார்கள். அதே நேரத்திலே அந்த சனியானவர் கொஞ்சம் பலம் குறைந்திருந்தாலும் அல்லது கேத்து முதலான ஒரு கிரகங்களோடு இணைந்திருந்தாலும் அவர்களுக்கு சோம்பல் தன்மை என்பதுதான் இருக்கும். என்ன பண்ணி என்ன ஆக போகுதுப்போ, எல்லாம் நடக்கிறதா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையோட உழைக்காமலேயே விசாமலேயே உட்கார்ந்துட்டு இருப்பா தெரியுமா. இது அத்தனைக்குமே இந்த சனிதான் காரகத்துவம். அதுவும் லக்ன பாவத்திலேயே சனி இருக்கும் பொழுது இவர்கள் சோம்பல் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள்ங்கிற மாதிரி பலன்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சனியைத்தான் ஆயுஷ்காரகன் என்று சொல்வதால் அந்த லக்ன பாவகம் என்பது உயிர் ஸ்தானமாக பார்க்கப்படுவதால் தீர்காயுசு என்பது உண்டு. அழுத்தக்காரர்களாக இருப்பார்கள், பிடிவாதக்காரர்களாக இருப்பார்கள். ஒரு சில பேர் இந்த விதண்டாவாதம் பேசுறது, வீண் வாதம் பேசுறது, இது போக என்ன சொல்லிட்டு இருப்பான்னா அந்த வீம்பு அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அந்த வீம்புக்கு உட்கார்ந்து இருக்கான் அவன், சும்மாவே உட்கார்ந்துருப்பான் எதுவுமே பண்ணாமன்னு சொல்லுவா தெரியுமா. அந்த வீம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு குணத்தை தருவது இந்த சனி என்கின்ற கிரகம்தான். அவர்களுடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா லக்ன பாவகத்திலேயே சனியானவர் மிகவும் ஸ்ட்ராங்காகவே உட்கார்ந்து கொண்டிருப்பார். 2ஆம் பாவகத்திலே சனி இருந்தால் அவருடைய வாக்கு அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஒரு கடுமையான வாக்கியாக பேசுவார்கள். அதாவது பார்த்த உடனே இதெல்லாம் தேராது அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. எதற்கெடுத்தாலும் நெகட்டிவான பேச்சு அப்படின்னு சொல்றா இல்லையா. இதனை சனி என்கின்ற கிரகமானது கொடுத்து விடுகிறது. ஒரு சில பேருக்கு கருநாக்கு அப்படின்னு சொல்லுவா. அவனுக்கு என்னப்பா கருநாக்கு, நாக்குல மச்சம், அவன் சொன்னா நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருப்பா, அவர்கிட்டே போக மாட்டா தெரியுமா. அதுபோல் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஒரு கடுமையான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக இந்த 2ஆம் பாவகத்திலே சனி இருந்தால் அமர்ந்துவிடும் சொல்ற. இது போக அவர்களை பின் சிந்தனை உடையவர்கள் சொல்றா. அதாவது வந்த பின்னாடி யோசிக்கிறது, முதல்லயே யோசிச்சு அது உஷாரா இருக்கிறது இல்ல, பின்னாடி யோசிச்சு அதனால ஒண்ணுமே பலன் இருக்கா தெரியுமா. காலத்தே செயல்படாமல் யோசிக்கிறதே பின்னாடி யோசிக்கிற தன்மையை கொடுக்கக்கூடியதான் இந்த 2ஆம் பாவத்து சனியினுடைய பலனாக இருக்கும் சொல்றார். 3லே சனி இருந்தால் அவன் புகழ் பெறுவான் அப்படின்னு சொல்றார். 3ஆம் பாவகம் என்பது தைரியஸ்தானம், வீரியஸ்தானமாக பார்க்கப்பட்டாலும் அவனை கீர்த்திமான் என்றே புகழ்கிறது ஜோதிட நூல்கள். 3ஆம் இடத்து சனி என்பது மிகவும் நன்மையைத்தான் செய்யும், அவனை புகழ் பெறுவனாக மாற்றும், கடுமையான உழைப்பாளிகளாகவும் வைக்கும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவனுக்கு 3ஆம் இடம் என்பது ஒரு உழைப்பிற்குரிய ஸ்தானமாக, ஒரு முயற்சிக்குரிய ஸ்தானமாக இருக்கிறது. அங்கே சனியானவர் வலுப்பெற்றிருந்தால் அவன் உயரத்தை தொடுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த 3ஆம் பாவத்து சனியை பற்றி அவன் பராக்கிரமசாலியாக இருப்பான், தோல் வலிமையை பெற்றவனாக இருப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒசரமா பேசுறது, ரொம்ப உயர்வாகவும் பேசுகிறது. ஆனால் அதே நேரத்திலே ஒரு கும்ப லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடத்திலே சனியானவர் நீச்ச பலத்தோடு இருந்தால், அதுவும் அங்கிருந்த அதிபதி செவ்வாயும் நீச்சம் பெற்றிருந்தால் அவர்கள் கோழைகளாகவும் இருப்பார்கள் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். அதே மாதிரி 4ஆம் பாவகத்திலே சனி இருந்தால் அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடியவராக இருப்பான், அற்ப புத்தியை உடையவராக இருப்பான், தாயாருக்கு கெடுதல் என்பது போன்று ஒரு சில அந்த 4ஆம் பாவத்தை வைத்து அதற்குரிய கெடு பலன்களாக சொல்லி இருப்பார்கள். மற்றவர்களுக்கு வலுப்பெற்றிருந்தால் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பார். 4லே சனி வலிமையாக இருந்தால், 4ல சனி மிகவும் பலம் பெற்றிருக்கிறார்,
கூட ஒரு சுக்கிரன் இணைந்திருக்கிறார், சுக்கிரனுடைய வீட்டிலே போய் அந்த சனியானவர் உட்கார்ந்து இருக்கார் சொன்னா அரண்மனை போன்ற பழைய பங்களாக்களை வாங்குகின்ற அம்சமானது அந்த 4ஆம் பாவத்து சனி கொடுத்து விடும். ஸ்திரமான அந்த ஸ்தான பலத்தையும் கொடுத்து விடும் அப்படிங்கிற சொல்லியிருப்பா. 5லே சனி இருந்தால் புத்திர கிளேசம், புத்திரர்களால் மன சஞ்சலம் உண்டாகும் என்று சொல்லி இருந்தாலும் அங்கே வலிமையான கிரகங்கள் உடன் இணைந்திருந்தால் அதனை ஒரு மிகச்சிறந்த யோகமாகவே சொல்கிறார்கள். சனியினால் ஒரு யோகம் என்பது கிடைத்துவிடும். 5ஆம் பாவத்திலே சனியானவர் நல்ல பலம் பெற்றிருந்தால் நல்ல பலனை பெறுவார்கள். அதாவது இவருடைய சிந்தனையும் நற்சிந்தனைகளாகவும் இருக்கும், மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசகர்களாகவும் இருப்பார்கள்ங்கிற மாதிரி 5ஆம் பாவத்து சனியை உயர்வாகவும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த சனியானவர் தீய பலன் பெற்றிருந்தால் அல்லது தீயவர்களோடு இணைந்திருந்தால் அதற்குரிய பலனையும் சொல்லி இருக்கிறார்கள். 6லே சனி அப்படிங்கிறத நல்ல விஷயமா சொல்றார். 6ஆம் பாவத்து சனி எதிரிகளை வெற்றி கொள்கின்ற தன்மையை தரும். ரோகத்தை தாண்டி வெற்றி பெறக்கூடிய, அதாவது உடம்புல ஒரு தீராத வியாதி வந்தா கூட அந்த வியாதியை கடந்து அந்த வியாதியோடு போராடி எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய திறனை அந்த 6ஆம் இடத்து சனியானவர் கொடுத்து விடுவார் என்று சொல்லி அந்த 6ஆம் பாவத்து சனியை உயர்வாகவே பேசுகிறது. இதே 7லே சனி இருந்தால் அற்ப களத்திரம் அப்படின்னு சொல்றார். அவர்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையானவர் இவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரியா இருக்கும். இவர்கள் ரொம்ப கௌரவம் நிறைந்தவர்களாக இருந்தால் 7ல சனி போய் உட்கார்ந்தது அப்படின்னு சொன்னா அவருடைய லைஃப் பார்ட்னர்னால இவர்கள் ஒரு சில சங்கடங்களை சந்திப்பார்கள் என்று பொது பலனாக சொல்லி இருப்பார்கள். உடனே நம்ம ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு 7ல சனி இருக்கு, எனக்கு உன்னாலதான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை துணையோடு சண்டையிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றோம். ஒரு சில பேருக்கு அதே சனியானவர் நல்ல பலத்தோடு அமர்ந்திருந்தால் வாழ்க்கை துணையினால் தான் இவர்களுக்கு வாழ்க்கை என்பதே ஆரம்பித்திருக்கும். அதனால ஒரு பொது பலன்களை வச்சுட்டு மட்டும் நம்ம தீர்மானம் செய்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதே சனியை நல்ல பலத்தை தூண்டக்கூடியவராக, இவர்களை தூண்டி வேலை வாங்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். 7லே சனி இருந்தால் வேலையாட்கள் கிடைப்பார்கள், பணியாட்கள் கிடைப்பார்கள்ங்கிற மாதிரிலாம் சொல்றார். ஆக அந்த வேலையாட்களை வச்சு வேலை வாங்குறதுக்கு கூட ஒரு டேலண்ட்ஸுங்கிறது இருக்குன்னு தெரியுமா. எனக்கு வேலைக்காரங்களே அமைய மாட்டேங்கிறாங்க சார், பணியாட்களே எனக்கு சரியா அமைய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அந்த 7ஆம் பாவகத்திலே சனி இருந்து அது நல்ல பலம் பெற்றிருந்தால் அமைந்துவிடும். அது தீய பலம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டா, இவங்களே தான் வேலையை செஞ்சுக்கணும். 8ஆம் இடத்து சனி என்று வரும் பொழுது அதை தீர்காயுள் உடையவன் அப்படிங்கிற சொல்லிடுறா. ஆனால் அற்பவான், அடுத்தவர்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடிய ஒரு அற்ப குணத்தினை கொண்டிருப்பான் அப்படிங்கிற மாதிரி 8ஆம் இடத்து சனியை பற்றி சொல்கிறார்கள். 9ஆம் பாவகத்து சனி என்று வரும் பொழுது அது பாக்யஸ்தானம் என்று இருப்பதால் அதனை பாக்கியமாகத்தான் சொல்லி இருக்கிறார்கள். 9ஆம் இடத்திலே எந்த கிரகம் இருந்தாலும் நல்ல பலன்தான் கிடைக்கும். ஆனால் அந்த இடத்திலே சனி சூரியனோடோ அல்லது சனி கேத்துவோ சேர்ந்திருந்தால் 9ஆம் பாவகத்திலே அங்க ஒரு பித்ரு தோஷம் என்பது சேர்ந்து விடுகிறது, பிள்ளைகளுக்கு ஏதோனும் குறை சேர்ந்து விடும் என்பது போல் ஒரு எச்சரிக்கைக்காகவும் சொல்லி இருப்பார்கள். 10ஆம் இடத்து சனி மிகவும் புகழ் பெறக்கூடியவன் சொல்றார். 10லே சனி அமர்ந்திருந்தால் மந்திரிக்கு நிகரான பதவியை பெறுவான், ஒரு உயர் பதவிகளை அடைவான். ஏன்னா அவனுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஏன்னா 10ஆம் பாவத்து சனின்னு வந்துட்டாலே, சனி அப்படின்னு இருந்தாலே உழைப்பாளின்னு சொல்லிட்டோம். 10லே சனி என்று வந்தால் ஜீவனஸ்தானத்திலே சனி இருந்தால் இவருக்கு கீழே நிறைய உழைப்பாளிகள் பணியாற்றுவார்கள். அவர்களை வேலை வாங்கக்கூடிய திறன் என்பது இவரிடத்திலே நிறைந்திருக்கும். இவர் மிகப்பெரிய பதவியை வகிப்பார் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் பப்ளிக் சர்வீஸ்ன்னு சொல்லுவா தெரியுமா. நம்ம சொல்ல போனா இந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் சொல்லுவோம், அந்த அரசு துறையிலே மிக உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பார்த்தோம்னா 10ஆம் பாவத்திலே சனி மிகவும் வலிமையோடு அமர்ந்திருப்பார். 11லே சனி அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்கும் நல்ல பலனைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். வெற்றியை தரக்கூடியது, ஆயுள் பாவம் நன்றாக இருக்கும். அதே நேரத்திலே மூத்த சகோதரரோடு மன வருத்தங்கள் உண்டாகலாம், சொத்து பிரச்சனை என்பது உண்டாகலாம், பரம்பரையிலே சொத்து பிரச்சனை என்பது இருக்கலாம் என்பது போல பலனை சொல்லி இருப்பார்கள். 12ஆம் பாவகத்து சனி என்று வரும் பொழுது இவர் சதா சுற்றி கொண்டே இருப்பார், தூங்கிக் கொண்டே இருப்பார், சோம்பல் தன்மையோடு இருப்பார் என்பது போல பொது பலன்களை சொல்லி இருப்பார்கள். அதனை மட்டும் கொண்டு நாம் தீர்மானித்து விடக்கூடாது. 12லே சனி யாருடைய சாரம் பெற்றிருக்கிறார், ஒரு ராகுவருடைய சாரம் பெற்றிருந்தால் சதா சஞ்சாரியாக இருந்து கொண்டிருப்பார்கள், அலைந்து திரியக்கூடியவர்களாக இருப்பார்கள், பயணத்திலே ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்ததுன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான வேலையை பார்த்துக்கணும்னு சொன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது ஒரு மார்க்கெட்டிங் அந்த மாதிரி சுத்தி வர்ற மாதிரி வேலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பணிகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 12லே சனி இருந்தால். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் குரூப்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.